கேழ்வரகு முறுக்கு செய்யறதுக்கு இந்த கப்பால் 2 கப்பு கேழ்வரகு மாவு போட்டுக்கணும். அதே கப்பால் 3/4 கப்பு அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கணும். வெள்ளை எள்ளு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விடணும். கையாலேயோ இல்லை ஒரு கரண்டியாலேயோ இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கரண்டியாலேயோ இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய், நம்ம முறுக்கு சுட்டு எந்த எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் இல்லைன்னா வெண்ணெய் எதுனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைச்சு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ முறுக்கு வச்சுல நம்ம மாவு கொஞ்சமாக எடுத்து போட்டுடணும். இப்போ வானலில் நல்லா எண்ணெய் காய வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே முறுக்கு நம்ம அப்படியே நேரடியாக எண்ணெயில் புழிவோம். நம்ம அந்த மாதிரி புழியறதை விட இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி மேலே நம்ம முறுக்கை புழிஞ்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இப்போ இந்த ஜல்லிக்கரண்டியில் புழிஞ்சு வச்சிருக்க முறுக்கை இதில் அப்படியே மெதுவாக போடணும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு கையில் தெளிக்காமல் இருக்கும். நேரடியாக நம்ம போடும்போது கையில் தெளிக்காமல் இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம அச்சில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.